வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொரோனா 3.0 கோரத்தாண்டவம் ஆடுமா அல்லது ஒரு குழந்தையை போல் தவழ்ந்து செல்லுமா? இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயங்கள். இந்த கொரோனாவை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னால ஒரு கடந்த 2021 வருடம் இதே மே மாசம் இதே தேதியில நாம எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே லாக்டவுன்ல இருந்தது. குறிப்பா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ்ல அந்த நேரத்துலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசாங்கம் மே 7ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல மே 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ ரிசல்ட் வந்துச்சு. 7ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார்கள். அதற்கப்புறம் உடனடியாக ஒரு 2-3 நாள்ல, ஒரு வாரத்துல நினைக்கிறேன், லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அந்த மாதிரி ஒரு கோர தாண்டவத்தை நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியாத அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ் அந்த நேரத்துல இருந்தது. 2019 COVID-19 முதலாக சைனால ஊகான் என்ற மாகாணத்துல இருக்கிற ஒரு பல் டாக்டர் அவர்கிட்ட ஒரு பல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தர் வர்றாரு. அந்த பல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர் ஒரு வாரத்துல இறந்து போயிடுறாரு. உடனடியாக அந்த பல் டாக்டர் என்ன பண்றாரு, அவருடைய பிளட்டை டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு கொரோனா தொற்று இருக்கிறத உறுதி பண்ணி அவர் என்ன பண்றாரு, உடனடியாக ஒரு வீடியோ போட்டு உலகம் முழுவதும் இந்த கொரோனா பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு. அந்த நேரத்துலதான் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் குழு, ஒரு விளையாட்டு வீரர்கள் குழு சைனாக்கு திரும்பி போறாங்க. அதே ஊகான் நகர்ல இருந்து அவங்க அமெரிக்காவுக்கு திரும்பி போறாங்க. அவர்கள் மூலமாக அந்த கொரோனா தொற்று என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா, பிரிட்டன் அந்த மாதிரி பரவி, கனடா எல்லா பக்கமும் பரவி, அதுக்கப்புறம் அது இந்தியாவுக்குள்ள அரௌண்ட் பிப்ரவரியில வருது. 2020 மார்ச் மாசம் 17ஆம் தேதி நினைக்கிறேன் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்படுது. அது கொரோனா 1.0. அந்த நேரத்துல கொரோனா பலவிதமான மரணங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணாலுமே கூட உடனடியாக என்ன பண்ண, உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து நிறைய வேக்சினுக்கான உண்டான தடுப்பூசிகளை கண்டுபிடிப்பதற்குண்டான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. உடனடியாக அந்த வருட கடைசியில கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் திரும்பவும் 2021 மே மாசத்துல இருந்து கொரோனா மிகப்பெரிய அளவில் பரவி, குறிப்பா அந்த கொரோனாவினுடைய நம்ம கோரத்தாண்டு உருமாறிய கொரோனா அப்படிங்கிற மாதிரி நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த டைம்ல அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் நாங்க இதுல போடுறோம். விருப்பம் உள்ளவர்கள் நீங்க அதுல போய் பாத்துங்க. அந்த கொரோனால முதல் 2020 2019 20 வந்த கொரோனா அதனுடைய அந்த முள்ளுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைக்ஸ், இந்த ஸ்பைக்ஸ் தான் நம்ம சுவாசிக்கிற காற்றின் மூலமாக கொரோனா வைரஸ் உள்ள போய் அது ஒரு கொக்கி மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தொண்டையில இருக்கக்கூடிய அந்த மெல்லிய திசுக்களில் போய் துளையிட்டு, அந்த துளை வழியாகத்தான் கொரோனா தன்னுடைய வைரஸ், அந்த RNA சொல்லக்கூடிய அந்த நோய் தொற்றுக்களை என்ன பண்ணுது, அந்த ஸ்பைக் வழியாக, அந்த ஸ்பைக் புரதத்தின் வழியாக நம்மளுடைய உடம்புக்குள்ள செலுத்துது. அப்போ முதல்ல கொரோனா எங்கிருந்து டெவலப் ஆகுதுன்னா தொண்டையிலிருந்து மூக்கிலிருந்து டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி அது அடுத்த கட்டமா நுரையீரலுக்கு போய் நுரையீரல்ல நம்முடைய உயிர்காற்றை உள்வாங்கக்கூடிய, அதாவது மூச்சுக்காற்றுன்னு சொல்லக்கூடிய நமக்கு ஆக்சிஜன், அதை நம்ம உடம்பு செயல்படுறதுக்கும் நமக்கு சக்தி கிடைக்கிறதுக்கு அந்த நம்ம உடலில் உள்ள உள்வாங்கக்கூடிய சக்தியானது கோடிக்கணக்கான செல்களில் எரிக்கப்படுகிறதுன்னு நம்ம முதலிய நிறைய வீடியோக்களை பார்த்திருக்கோம். அப்படி எரிக்கப்படுவதற்கு ஆக்சிஜன் என்ற உயிர்காற்று தேவைப்படுகிறது. அந்த ஆக்சிஜனை உள்வாங்கக்கூடிய அந்த நுரையீரலுடைய அந்த சின்ன சின்ன பலூன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாம் போய் இந்த கொரோனா கிருமி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல ஆக்சிஜனை உள்வாங்கக்கூடிய அந்த இடத்தை பூரா ஸ்பாயில் பண்ணிருது. அது போக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கொரோனா இரண்டாவது அந்த கோரத்தாண்டவமாடி அந்த கொரோனா இருதயத்தினுடைய தசைகளை பாதிக்குது. ரத்த குழாய்களில் உள்பக்கத்தை டேமேஜ் பண்ணுச்சு, கணையத்தை டேமேஜ் பண்ணுச்சு, மூளையில போய் டேமேஜ் பண்ணுச்சு. இப்படி உடலுடைய ஒத்த உறுப்புகளையுமே அது டேமேஜ் பண்ணி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா
ஹாஸ்பிட்டல்ல பெட்டு கிடைக்காம, ஊசி போடுறதுக்கு மருந்து கிடைக்காம, எல்லாத்துக்கும் மேல ஆக்சிஜன் கிடைக்காம, அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த வெண்டிலேட்டர் கருவிகள் கிடைக்காம ஆக்சிஜனுக்காக மக்கள் கியூல நின்னாங்க. பல இடங்கள்ல பல தொண்டு அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்கங்க அவங்க கல்யாண மண்டபத்துக்கு வெளியே, அவங்களுடைய ட்ரஸ்டுகளுக்கு வெளியே, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம், கோயில்களுக்கு வெளியெல்லாம் பெரிய பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர்களை எல்லாம் வச்சு அவங்க வந்து பொதுமக்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணாங்க. அந்த நேரத்துல வந்து அரசாங்கமும் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த ஆக்சிஜன் உற்பத்திக்கெல்லாம் புது புது பிளான்ட் எல்லாம் போட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ணி அந்த கொரோனா வந்து ஓரளவிற்கு அந்த 2021 கடைசியில கட்டுப்படுத்தப்பட்டது. அதற்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கொரோனாலேயே ஒரு ஒமிக்ரான் அப்படின்னு ஒரு வேரியன்ட் வந்துச்சு. அந்த ஒமிக்ரான்ங்கிற வேரியன்ட் வந்தப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கொரோனா 3.0 கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அது அந்த கொரோனா வந்து அந்த 2.0ல வந்த அந்த கொரோனாவினுடைய அந்த முள்புரதம், அந்த ஸ்பைக்னு சொல்லக்கூடிய அந்த உள்ள போய் குத்தி அந்த நோய் கிருமிகளை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி உள்ள செலுத்தக்கூடிய அந்த ஸ்பைக் புரோட்டீன் வந்து இன்னும் வலுவாயிருச்சு. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்குள்ள நம்ம சமூகத்துல என்ன நடந்தது அப்படின்னா, எல்லா பக்கமும் வந்து வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது. கோவிஷீல்டு, கோவேக்சின், அப்புறம் ஸ்புட்னிக்கு, இந்த மாதிரி ஏராளமான ஒவ்வொரு நாடுகளும் பல விதமான வேக்சின்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த வேக்சின்கள் வந்து ஓரளவிற்கு ஒரு 70-80% வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நோய் தடுப்பு வந்து பரவாமல் தடுத்தது. எல்லாத்துக்கும் மேல நாம இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவு கூறணும். என்ன அப்படின்னா, அந்த நேரத்துலதான் நம்முடைய பாரம்பரிய வைத்தியமான சித்த வைத்தியத்தை பத்தி அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல்யமும் மிகப்பெரிய ஒரு கவரேஜும், அது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த நிலவேம்பு குடிநீரும் அந்த கபசுர குடிநீரும் நிலவேம்பு கஷாயமும் அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து சித்தர்கள் வந்து பன்னெடுங்காலமாக சளி தொந்தரவு காய்ச்சல்களுக்காக அதைத்தான் வந்து பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு பயன்படுத்த கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கொரோனா 2.0ல அந்த 2021 இருந்து கடைசி வரைக்கும் அந்த கபசுர குடிநீரும் அந்த நிலவேம்பு கஷாயமும் செய்த நம்முடைய அந்த பாரம்பரிய வைத்தியம் செய்த அந்த ஒரு மகத்தான பணி, அந்த மகத்தான பணிக்கு என்ன சாட்சி அப்படின்னா, மும்பை, டெல்லி, கல்கத்தா, மெட்ராஸ், கோயம்புத்தூர், ஹைதராபாத் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகள், கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மிகப்பெரிய மருத்துவமனைகளில் எல்லா இடங்களிலும் என்ன போட்டிருந்தாங்க, வேக்சினை பத்தி போடல, வேற எதை பத்தியும் போடல, அவங்க கைவசம் இருக்கிற மருந்துகளை பற்றி போடவில்லை. எல்லா கார்பரேட் ஆங்கில மருத்துவமனைகளில், அலோபதி மருத்துவமனைகளில் எல்லாம் நிலவேம்பு குடிநீர், இந்த கசாயம், கபசுர குடிநீர், நிலவேம்பு கசாயம் குடியுங்கள், இதை குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு அதை மிகப்பெரிய அளவில் கார்பரேட் மருத்துவமனைகளை முன்னெடுத்தனர் என்றால், அந்த இடத்துல வந்து அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்தியம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றியது. அதே நேரத்துல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஹோமியோபதி மருத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு கேப்சூலை வந்து ஒரு பேக்கேஜா பண்ணி எல்லா வீடுகளுக்கும் அன்னைக்கு கொடுத்தாங்க. நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ஜிங்க் டேப்லெட், காப்பர் ஜிங்க் டேப்லெட், அயன் டேப்லெட், அது கூட வந்து அந்த 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 இது ஹோமியோபதி மருந்து, இந்த மருந்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமியோபதி மருந்தையும் சேர்த்து கொடுத்தார்கள் என்றால், அந்த நேரத்துல அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவது வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவமும் பாரம்பரிய சித்த மருத்துவமும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் இது கூட இணைந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றி அந்த கொரோனா தடுக்கப்பட்டது. இப்போ சமீபத்துல கடந்த இந்த மே மாதம் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்த மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பூராமே வந்து கொரோனா வந்து மிகப்பெரிய அளவில் பரவிட்டு இருக்குது. இந்த ட்ரிப் வந்திருக்கிற அந்த கொரோனா வந்து JN1 அப்படிங்கிற அந்த கொரோனா டைப் வைரஸ் வந்து இப்ப வந்திருக்குது. ஆனால் நாம இந்த வைரஸை பத்தி பெரிதளவில் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் எல்லா மருத்துவ நிபுணர்களுமே சொல்றாங்க. இப்ப தற்சமயம் வந்து ஏறக்குறைய 164 கேசஸ் வந்து இந்தியா முழுவதும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து கேரளால வந்து 95க்கும் மேற்பட்ட கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதற்கு அடுத்தபடியா வந்து மகாராஷ்டிரா, மும்பை, அதற்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சுகாதாரத்துறை வந்து 64 கேஸ் என்னமோ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதை பத்தி நம்ம பெருசா பயப்பட வேண்டியதில்லை. என்ன அப்படின்னா, குறிப்பாக வந்து இது யாருக்கெல்லாம் அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் இதோட அந்த ஸ்பைக் புரோட்டீன் வந்து, இந்த ஸ்பைக் புரோட்டீன்ல வந்து என்ன மாதிரி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, இந்த ஸ்பைக் வந்து உள்ள போய் ஈஸியா போய் அந்த சதையை வந்து தொலைச்சிருது. அப்போ இதனுடைய பரவும் தன்மை வந்து
ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு நம்மளுடைய மருத்துவ நிபுணர்கள் எல்லாருமே எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த பரவும் தன்மை அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து பெரிய அளவில் வந்து நுரையீரலுக்கு பாதிப்பு உண்டு பண்ணி அந்த ஆக்சிஜன் காற்றை உள்வாங்கக்கூடிய அந்த நுரையீரலுடைய அந்த சின்ன சின்ன பலூன்களை எல்லாம் டேமேஜ் பண்றதெல்லாம் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ கொரோனா வந்து ஒரு பரவல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நாம எப்ப பயப்படணும் அப்படின்னா, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 50 கேஸ், நாளைக்கு நாளானைக்கு அது 100 கேஸ், அதுக்கடுத்து திடீர்னு பார்த்தா 150, 200, 300, 400, அப்புறம் 1000, 2000, லட்சக்கணக்கில் இந்த மாதிரி வேகமா, அதாவது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போனன்ஷியலா, அதாவது ஒரு பயங்கரமான விகிதாச்சாரத்துல வந்து அது வந்து பரவுதா அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. அதனால நம்ம வந்து இதை வந்து பெரிய அளவில் நம்ம பயப்பட தேவையில்லை என்றாலுமே கூட நமக்கு வந்து இப்ப பக்கத்துல கேரளால வந்து அப்படின்னா நமக்கு கேரளால இருந்து எங்கெல்லாம் உள்ள வருவாங்க, அந்த பக்கம் கன்னியாகுமரி மாத்தாண்ட வழியா உள்ள வருவாங்க, மாத்தாண்டத்துல இருந்து அங்கிருந்து பிசினஸ் வழி மூலமா நம்ம கோயம்புத்தூர் அந்த மாதிரி சேலம் இந்த மாதிரி நகரங்களுக்கு வருவாங்க, பாலக்காடு வழியா உள்ள வருவாங்க, இந்த பக்கம் வந்து ஆனகட்டி பெருந்தலமண்ணா அந்த சைட்ல இருந்து உள்ள வருவாங்க, இந்த பக்கம் கூடலூர் அந்த மாதிரி சைட்ல இருந்து நீலகிரி வழியா உள்ள வருவாங்க. இப்படி பல விதத்திலும் வந்து நாம இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா இடங்களிலும் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இதுல யார் முக்கியமா பயப்படணும் அப்படின்னா நுரையீரல் தொற்று ஏற்கனவே இருப்பவர்கள், சளி தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள், அதற்கு அடுத்தபடியா வந்து வயதானவர்கள், அப்புறம் வந்து பலவிதமான நோய்கள், குறிப்பா வந்து சர்க்கரை நோய், அதற்கு அடுத்தபடியா வந்து ஹார்ட் டிசீஸ், அப்புறம் லங்ஸ் டிசீஸ், பிரஷர் இருக்கிறவங்க, வேற விதமான கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களுடைய இம்யூனிட்டி, அதாவது வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஏற்கனவே குறைந்திருக்கும். அவர்கள் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுல வந்து நம்ம ரெகுலரா கடைபிடிக்கிற இதுதான். எங்கேயாவது நம்ம வெளியே போனோமா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம போன 2021 மேல என்ன பண்ணமோ அதை நம்ம திரும்ப ஒரு சோப்பு டப்பா வெளியெடுத்து வச்சுக்க வேண்டியது. வந்தோன்னே உள்ள வந்து கதவை தொடறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணணும், நல்லா சோப்பு போட்டோ சானிடைசர் போட்டோ அந்த இதை வந்து லிக்விட் இது போட்டு கையை நல்லா சுத்தமா கழுவிக்கணும். அதற்கு அடுத்தபடியா நம்முடைய உடைகளை முடிந்த அளவு வந்து எடுக்கணும், வாஷ்ல போடுறது. அதே மாதிரி சாதாரண நேரத்துல வந்து வெளியே போகும்போது நம்ம ரெகுலரா மாஸ்க் போட்டுக்கிறது. அதற்கு அடுத்தபடியா இந்த கண்ணாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல வந்து லிக்விட் வாஷ் போட்டு கிளீன் பண்றது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்பல்சரியா ஹோட்டல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கம்பல்சரியா கைகளை வந்து சானிடைசரோ அல்லது லிக்விட் டிட்டர்ஜென்ட் போட்டு கழுவிக்கிறது. எல்லாத்துக்கும் மேல என்ன அப்படின்னா இதுல ஒரு சமூக பொறுப்புணர்வு என்ன அப்படின்னா, இந்த ரெகுலரா வந்து இருமல் இருக்கிறவங்க, சளி தொந்தரவு இருக்கிறவங்க, அவர்கள் வந்து இருமும் பொழுதும் இது பண்ணும்போது அந்த ஸ்னீஸ் பண்றது, அந்த காஃப் பண்றது, தும்மல் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கையில வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு அவங்க மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அவர்கள் எல்லோருமே சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த கொரோனாவுடைய இந்த பிரச்சனைகள் குறையிற வரைக்கும் கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ். இப்போ பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், மெட்ரோல போறாங்க, பெரிய பெரிய கூட்டங்களுக்குள்ள நம்ம போறோம், கோயிலுக்கு போறோம், இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்மளால முடிஞ்ச அளவு சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இந்த வயதானவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துக்கு போகாமல் தவிர்ப்பது நல்லது. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இந்திய அரசாங்கத்தினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் இந்த கோவிட்ஸ் இந்த குறிப்பிட்ட இந்த கொரோனா 3.0க்கு எந்த விதமான புரோட்டோகாலையும் அவங்க இன்னும் அறிவிக்கல. அப்படின்னா அந்த அளவிற்கு இந்த விஷயம் இன்னும் பெரிய அளவுல ஒரு சீரியஸான விஷயமா மாறல அப்படிங்கிறதா உண்மை. இந்த இடத்துல இந்த யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம எப்பவுமே வந்து இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மூக்கிலிருந்து நம்மளுடைய நுரையீரல் வரை படியக்கூடிய தினசரி அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய மூச்சு பயிற்சிகளை வந்து காலையில் ஒரு நேரமும் சாயந்தரம் ஒரு நேரம் நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கொரோனால ஒருவேளை நம்ம வெளியே போயிட்டு வந்து அதனால ஏதாவது கொரோனா உள்ள போய் தொண்டையில லைட்டா ஒரு குத்தி இருந்ததுன்னா அன்னைக்கு சாயந்தரம் ஒரு மூச்சு பயிற்சி பண்ணோம்னா அதை அப்படியே தூக்கி வெளியே தள்ளிடும். அப்போ அந்த மூச்சு பயிற்சிக்கு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த கொரோனாவுக்கு எதிரான ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆயுதம். அதனால தயவு செய்து நம்ம அந்த மூச்சு பயிற்சி சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கையும் நாம இதுல போடுறோம். இந்த லிங்கை எல்லாம் பார்த்து அந்த லிங்க் இருக்கிறபடி அந்த மூச்சு பயிற்சிகளை தினசரி முடிந்தால் 2 நேரம் பண்ணுங்க, இல்ல அட்லீஸ்ட் சாயந்தரமும் காலையிலயோ ஒரு நேரம் கண்டிப்பா பண்ணுங்க. சாயந்தரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய நீங்க வெளியில என்னென்ன கிருமிகள் அழுக்குகள் எல்லாம் நம்ம உள்வாங்கணுமோ அதையெல்லாம் நம்ம வந்து வெளியே வந்து கிளென்ஸ் பண்ணி வெளியே தள்ளிடலாம். அதனால
ரெகுலரான புரோட்டோகால் வந்து கைகளை கழுவுதல், மாஸ்க் போடுறது, சோசியல் டிஸ்டன்ஸ், அதற்கப்புறம் இருமுறது, தும்முறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில், அதே மாதிரி அந்த மாதிரி நபர்கள் கிட்ட நாமும் அருகாமையில் இருக்காமல் விலகி இருத்தல், இந்த மாதிரி புரோட்டோகாலை நம்ம கடைபிடிக்கலாம். கொஞ்சம் ஏதாவது சளி கிளி பிடிக்கிற மாதிரி இருந்தா உடனடியா நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீரை ஒரு கோர்ஸ் எடுத்துருங்க. அதே மாதிரி ஹோமியோபதி மேல நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக ஹோமியோபதி டாக்டர் உங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க உடனடியாக ஒரு பிரிவென்டிவ் டோஸ் கொடுப்பாங்க. நான் வந்து என்னுடைய எங்க டாக்டர், எங்க ஹோமியோபதி டாக்டர் சுரேஷ் கிட்ட இதை பத்தி நம்ம கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நான் உங்களுக்கு பிரிவென்டிவ் டோஸ் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால எல்லோரும் இந்த கொரோனா முடிகிற வரைக்கும், இந்த பிரச்சனைகள் முடிகிற வரைக்கும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் உங்களுடைய ஆரோக்கியத்தை நோய் தொற்று பரவாமலும் நோய் தொற்று ஏற்படாமலும் பாதுகாத்துக் கொள்ள எல்லா நடவடிக்கைகளையும் நல்ல கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் இன்புற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.